அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் விவர்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சிக்கன் டிக்கா தம் பிரியாணி. அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல டிக்கா ரெடி பண்ணணும். அதுக்கு 400 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதோட 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/4 கப் தயிர், கொஞ்சமாக கசூரி மேத்தி, 1/2 லெமனோட ஜூஸ், தேவைக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை ஒரு 1 மணி நேரம் ஊற விடணும். ஒரு தவாவை அடுப்பில் வச்சு சூடானதும் அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விடணும். அதில் சிக்கன் பீஸுகளை ஒவ்வொன்றா வச்சு க்ரில் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி டிக்கா ரெடி பண்ணணும். அடுத்தது மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் அதில் ஒரு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா வெடிக்க விடணும். இதில் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த அளவு வதங்கணும். இதில் 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்க்கணும். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும். மூணு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கணும். இதில் 2 நறுக்கின தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி சீக்கிரமாக வதங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குனா சீக்கிரம் வதங்கிடும். இந்த அளவு வதங்கி இருக்கணும். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினா சேர்த்து வதக்கணும். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மீட் மசாலா, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும். இதில் ஒரு 1/4 கப் தயிர் சேர்க்கணும். நல்லா கலந்து விடணும். கால் கப் தண்ணி சேர்த்து
நல்லா கலக்கணும். அப்போ தான் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகும். நல்லா கொதிக்கணும். இதில் டிக்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் ஹாஃப் லெமனோட ஜூஸு சேர்க்கணும். இதில் தேவைக்கு தகுந்த உப்பும் சேர்க்கணும். சேர்த்து நல்லா கலந்து விடணும். இதில் கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தியும் சேர்க்கணும். அப்போ தான் டிக்காவோட ஃப்ளேவர் வரும். இப்போ டிக்கா மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ரைஸ் ரெடி பண்ணணும். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் கரம் மசாலா போடணும். முழு கரம் மசாலா போடணும். இதில் தேவைக்கு தகுந்த உப்பு போடணும். உப்பு சுள்ளுன்னு இருக்கிற அளவுக்கு போடணும். தண்ணி கொதித்ததும் ஒரு 400 கிராம் ஊற வச்ச அரிசியை போட்டு பாஸ்மதி அரிசி போடணும். போட்டு 3/4 பாகம் வர்ற அளவுக்கு வேக விடணும். அரிசி வெந்துருச்சு. இப்போ இதை வடிகட்டி வைக்கணும். ஒரு தவாவை அடுப்பில் வச்சு அதில் ஒரு பாத்திரத்தை வச்சு சூடாக்கணும். அதில் 1 டீஸ்பூன் நெய் விடணும். நெய் எல்லா இடம் படுற அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். பாத்திரத்தில் பாதி ரைஸை போடணும். இதை லெவல் பண்ணி விடணும். இதுக்கு மேலே டிக்கா மசாலாவை போடணும். இதையும் லெவல் பண்ணி விடணும். இதுக்கு மேலே கொஞ்சம் மல்லி இலை தூவணும். மீதி இருக்கக்கூட ரைஸையும் இதுக்கு மேலே போடணும். போட்டு இதையும் லெவல் பண்ணி விடணும். இதில் 2 டீஸ்பூன் நெய் சேர்க்கணும். நெய்யை எல்லா இடம் படுற அளவுக்கு சேர்க்கணும். கொஞ்சமாக கரம் மசாலா தூளை தூவ விடணும். இதுக்கு மேலே எல்லோ கலர் ஃபுட் கலரை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி எல்லா இடம் படுற அளவுக்கு தெளித்து விடணும். இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லி புதினா இலையை தூவி விடணும். மூடி போட்டு 10 நிமிஷம் தம்மில் வைக்கணும். இப்போ 10 நிமிஷம் கழிஞ்சிடுச்சு. அதை திறந்து ரைஸ் உடையாத அளவுக்கு இப்படி ஃபோல்டு பண்ணி விடணும். சிக்கன் டிக்கா மசாலா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியான சிக்கன் டிக்கா மசாலா ரெடி.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.